With the divine blessings of Sri Vidya Disha Tirtharu of Palimar Mata, the sacred construction of Raghavendra Swami Brindavanam has begun at Mangala Nagar, Chennai. This holy initiative, estimated at around 1.2 crores, invites you generous support at just 5,000 per square feet. Be a part of this spiritual journey. Donate now and receive the blessings of Sri Guru Raghavendra Swami. வணக்கம். எம்ஏஎஸ் ரெயின்மேன் இனிய காலை வணக்கம். இது என் தனிப்பட்ட வானிலை அனுமானம். அஃபிஷியல் ஃபோர்காஸ்ட் இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் மற்றும் அரசின் சார் அறிவுரைகளை பின்பற்றுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. இன்றைய வானிலை அனுமானம் 3 ஜூலை 2025. இன்றைய வானிலையில் மத்திய இந்திய பகுதிகளில் குறிப்பாக ஜார்க்கண்ட் மாநிலத்தை ஒட்டிய பகுதிகள் நிலவக்கூடிய வளிமண்டலம், அதாவது லோ ப்ரெஷர் ஏரியா தாழ்வு பகுதி வலுவிழந்து ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியாக நிலவுகிறது. அதே நேரத்தில் பாகிஸ்தான் பகுதிகளில் நிலவக்கூடிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி, இந்த இரண்டுக்கும் இடையில் ஏற்படக்கூடிய மான்சூன் ஆக்சிஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த தென்மேற்கு பருவமழை அச்சு தொடர்ந்து நீடித்து கொண்டிருக்கிறது மத்திய இந்திய ஊடாக. மற்றும் தென்மேற்கு பருவக்காற்று அரபிக்கடல் ஊடாக பயணிக்கிறது இந்த இரண்டுக்கும் இடையில். இதன் காரணமாக தென்மேற்கு பருவமழை இன்னும் உயர்த்திருக்கிறது அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். அடுத்து வரக்கூடிய நாட்கள் இந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி இமயமலை பகுதிகளை நோக்கி மெதுவாக செல்லக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்த ஒரு வாரம் இதனுடைய நகர்வு இருக்கும். இந்த சுழற்சிகள் மொத்தமாக இமயமலைக்கு செல்லும் பொழுது இந்த தென்மேற்கு பருவமழை முற்றுமாக வலுவிழக்கும். 10ஆம் தேதிக்கு பிறகாக ஒரு வாரம் 10 நாள் கிட்டத்தட்ட ஒரு வலுவிழந்த சூழ்நிலையில் தென்மேற்கு பருவமழை காணப்படும். அந்த காலத்தில் நம்மளுக்கு வெப்பச்சலன மழையானது முழு வீச்சில் தமிழகத்திலையும் ஆந்திராவிலையும் இருக்கும். இந்த மீன்வாயில் டைம் இதற்கு இடைப்பட்ட காலத்தில் தமிழகத்தில் அங்கும் இங்குமா மழை பதிவாகிட்டு தான் இருக்கும். மழை முற்றிலும் இல்லை அப்படிங்கிறதுல வெப்பச்சலன மழையானது இருக்கும், இன்றும் இருக்கிறது, அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் இருக்கிறது. எங்கே என்று தான் பார்க்கலாம். அடுத்த 24 மணி நேரத்திற்கு கேரளாவில் பொறுத்தவரையிலும் கோழிக்கோடு, வயநாடு, கண்ணூர், காசர்கோடு மாவட்டங்களில் கனமழையும் மற்ற ஏனைய பகுதிகளில் மிதமானது முதல் கனமழையாகவும் இருக்கும். கர்நாடகாவில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கொடகு, தட்சிண கன்னடா, சிக்மங்களூர் பகுதிகளில் தொடர்ந்து மிதமானது முதல் கனமழையும், ஷிமோகா, தாவணகரே, அவேரி, தார்வாத், பெல்காம் ஆகிய பகுதிகளில் மிதமானது முதல் கனமழையும், கடலோர கர்நாடகா, உத்தர கன்னடா மற்றும் உடுப்பி மாவட்டங்களில் பலத்த மழையும் கோவா உள்பட இருப்பதற்கு வாய்ப்பு. தட்சிண கன்னடா, மங்களூரு, உடுப்பி ஆகிய மங்களூரு உட்பட்ட பகுதிகளில் மிதமானது முதல் கனமழை தொடர்ந்து பதிவாகும். பெங்களூரு உள்பட மற்ற மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பதிவாக வாய்ப்பு இருக்கிறது. தெலுங்கானாவில் மழை வாய்ப்பு குறைய ஆரம்பிச்சிருக்கும். ஆதிலாபாத், கொமரம்பீம், மஞ்சிரியால், ஜெய்சங்கர், முடுகு மற்றும் கம்மம் மாவட்டங்களில் மற்றும் மிதமான முதல் கனமழையும், ஹைதராபாத் உள்பட மற்ற இணைய மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழையும் இருக்க வாய்ப்பு. ஆந்திராவில் பொறுத்தவரையிலும் வடகடலோர பகுதிகளில் குறிப்பாக ஸ்ரீகாக்குளம், விஜயநகரம், விசாகப்பட்டினம் ஆகிய பகுதிகளில் மிதமானது முதல் கனமழையும், மற்ற இணைய பகுதிகள் தெற்கு ஆந்திர பகுதிகள் வரையிலும் லேசானது முதல் மிதமான மழைக்கான வாய்ப்புகளை இருக்கக்கூடும். தமிழகத்தில் பொறுத்தவரையிலும் நீலகிரி, வால்பாறையில் மிதமானது முதல் கனமழையும், மற்ற ஏனைய பகுதிகள் கோவை, ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், தேனி, திண்டுக்கல், மதுரை, நாகர்கோவில், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சை, திருவாரூர், நாகை மாவட்டங்களில் பரவலாக லேசானது முதல் மிதமான மழை இன்று மாலை இரவு நேரங்களில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், ராணிப்பேட்டை, வேலூர் ஆகிய மாவட்டங்களிலும் இன்று மாலை இரவில் ஒரு சில பகுதிகளில் லேசான முதல் மிதமான மழைக்கான வாய்ப்புகளும் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதுதான் அடுத்த 24 மணி நேரத்திற்கான மழைக்கான வாய்ப்பு பகுதிகள் மற்றும் வானிலை நிலவரம். நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் மற்றும் உங்கள் நண்பர் உறவினர்களுக்கு ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் ஐகான் தொட்டு எனேபிள் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், பை, see you, have a nice day.